காதல் ஜோடிகள் சில்மிஷத்தில் ஈடுபடுவதை தடுக்கவும் சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை கண்டறியவும் கோவை வாலாங்குளத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாலாங்குளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. படகு சவாரி திட்டமும் செயல்பட்டு வருவதால் அங்குள்ள பூங்காவில் குவியும் காதல் ஜோடிகள் வரம்பை மீறி நெருக்கம் காட்டுவது பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. இதனை தடுக்கும் வகையில் வாலாங்குளத்தில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் அங்கு காவலாளிகளை நியமித்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து வெளியேற்றவும் மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவில் குடமுழுக்கில் அனைத்திலும் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என பல்வேறு அமைப்பு சார்பில் பெண்கள் கையில் தீச்சட்டியை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் பழனி கோவில் கருவறை, வேள்வி சாலை, கோபுரங்கள் என அனைத்திலும் தமிழில் மந்திரம் ஓத கோரி தெய்வ தமிழ் பேரவை சார்பில் வேண்டுகோள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தாரை தப்பட்டைகளை இசைத்தபடி ஏராளமான பெண்கள் கையில் அக்னி சட்டியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். பழனி பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டில் இரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த 64 வயதான மூதாட்டியின் உடலை போலீசார் கைப்பற்றினர். கும்மிடிப்பூண்டி அருகே கொண்டமநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுலோச்சனா. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் கணவனை இழந்த இந்த மூதாட்டிக்கு 3 பெண்கள் மற்றும் 1 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமானதை அடுத்து மூதாட்டி கடந்த 10 வருடங்களாக தனியாக வசித்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை வெகு நேரமாகியும் மூதாட்டி வெளியில் வராததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டின் உள்ளே பார்த்தபோது மூதாட்டி சுலோச்சனா பல இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த பாதிரிவேடு போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்யக்கூடாது என கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகமும் ரோட்டரி சங்கமும் இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கல்லூரி மாணவர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் என அனைவருக்கும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய கையேடுகளை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. அங்கு வாடிவாசல், பார்வையாளர் மாடம் அமைத்தல், பாதுகாப்பு அம்சங்களை மேற்கொள்ளுதல் போன்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தடங்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் இந்த விளையாட்டு நடைபெற உள்ளது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய வாடிவாசல் என்ற சிறப்பை பெறும் வகையில் இங்கு அதனை வடிவமைத்து வருகின்றனர். இதில் 700 காளைகள், 700 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க இருப்பதால் இதனை காண அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் பெல் நிறுவனத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப பொறியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக 500 விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட உள்ளது. தமிழக திரையுலகின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற விவாதம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ரசிகர்கள் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். அதில் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது, அன்றும் இன்றும் என்றுமே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் மட்டுமே போன்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சுவரொட்டிகள் நடிகர் விஜயின் ரசிகர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பல பெண்களை ஏமாற்றிய மதபோதகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். பாளையங்கோட்டை அருகே உள்ள டக்கமால்புரம் வஉசி நகரைச் சேர்ந்த வன்னிகாவும் ஏர்வாடியைச் சேர்ந்த பாஸ்டர் சாமுவேலும் கடந்த 10 ஆண்டுகளாக கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர்.
இந்நிலையில் வர்ணிகாவுக்கு தெரியாமல் சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவரை சாமுவேல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வர்ணிகா சாமுவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவிடம் புகார் அளித்துள்ளார். நானும் ஏர்வாடியை சேர்ந்த சாமுவேல் நானும் 10 வருஷமாக லவ் பண்ணோம். அவங்க வீட்டுக்கும் தெரியும். ஆனாலும் இப்போ என் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பழகிட்டு இப்போ என்னை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கான். நாங்கள் கேஸ் கொடுத்தோம். அந்த கேஸை எங்கேயுமே அவங்க எடுக்கவே இல்லை. அவங்க மாமா முத்து ஜேம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க. வீட்டில் கொலை மிரட்டல் விட்டுட்டு போனாங்க. அவங்க வாட்ஸ்அப்லேயும் எனக்கு கொலை மிரட்டல் போட்ட ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. நிறைய பொண்ணுங்கள்ட்ட அவன் இந்த மாதிரி பழகியிருக்கான் அப்படின்னு எனக்கு தகவல் வந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சி மற்றும் கால்நடை மருத்துவமனை சார்பில் செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கோல்டன் ரெட்ரீவர், கன்னி, சிப்பி, பாறை, அல்சேஷன் போன்ற பல்வேறு இன நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. வாரம் ஒரு முறை குளிப்பாட்ட வேண்டும், சத்தான உணவுகளை வழங்க வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகளை மருத்துவர்கள் எஜமானர்களுக்கு வழங்கினர். அண்மை காலமாக வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவற்றை நோய் தாக்குதலில் இருந்து காப்பாற்றும் முயற்சியாக கால்நடைத்துறை சார்பாக இதுபோன்ற முகாம்களும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட தொடர் பட்டாசு வெடி விபத்து எதிரொலியாக அப்பகுதியில் உள்ள 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை உரிமையாளர்கள் மூடியுள்ளனர். சாத்தூர் அருகே கடஞ்சாம்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளரான மாயக்கண்ணன், அவரது மனைவி ஆறுமுகத்தாய், பட்டாசு ஆலை போர்மேன் கண்ணன் மற்றும் ஒப்பந்ததாரரும் திமுக நிர்வாகியுமான கந்தசாமி ஆகிய 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் பட்டாசு ஆலை போர்மேன் கண்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற 3 பேரை வெம்பக்கோட்டை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களில் அடுத்தடுத்து 4 பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து ஏற்பட்டதால் சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி பகுதிகளில் 800க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளுக்கு அதன் உற்பத்தியாளர்கள் விடுமுறை அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே பால் வியாபாரி ஒருவர் சீட்டுத் தொகை கிடைக்காத விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வெள்ளாங்குழி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பொன்னுதாஸ் என்ற பால் வியாபாரி அண்ணாநகர் பகுதியில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் பொன்னுதாஸின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். வீரவநல்லூரை அடுத்த உப்புவாணியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவரிடம் பொன்னுதாஸ் 1 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டியதாகவும் அதில் 70,000 ரூபாயை மட்டும் கொடுத்துவிட்டு பாக்கி தொகை 30,000ஐ மாரியப்பன் தராமல் அலைக்கழித்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த பொன்னுதாஸ் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக மேலும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிந்து மாரியப்பனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை அடுத்த பிஞ்சியில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி தேவேந்திர ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா பிரதோஷ விழா விமரிசையாக நடைபெற்றது. பிரதோஷ உற்சவநாதருக்கும் நந்தி பகவானுக்கும் மஞ்சள், குங்குமம், தயிர், இளநீர், தேன், பன்னீர், பால் ஆகிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பிரதோஷ உற்சவநாதரை தோளில் சுமந்து பக்தி முழக்கத்துடன் கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். பின்னர் கருவறையில் இருக்கும் தேவேந்திர ஈஸ்வரருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. கூலி உயர்வு, இடுபொருட்கள் விலை உயர்வு காரணமாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா மற்றும் தாளடி சாகுபடி 63,184 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது சம்பா நெற்பயிர்கள் அறுவடை தீவிரமடைந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் 156 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்தும் லாபம் இல்லாத நிலை உள்ளது. எனவே திமுக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வழங்கப்படும் ஊக்கத்தொகையை 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக புதிய கொள்முதல் பணியாளர்களை நியமித்து தடையில்லாமல் கொள்முதல் செய்வதற்கான உரிய வழிவகை காணணும். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக தமிழக அரசு குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் தர்றதா சொல்லியிருந்தாங்க. அந்த ரூபாயை வழங்கணும்.
அப்படி தர முடியலன்னு சொன்னால் அதுக்கு இடைக்கால நிவாரணமாக ஊக்கத்தொகையை உயர்த்தி 200 ரூபா வீதம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்சமயம் சம்பா அறுவடை பணிகள் முன்கூட்டிய பட்டத்துடன் விளைவாக பெரும்பாலான இடத்துல சம்பா பணிகள் தொடங்கி இருக்குது. குறிப்பாக நேரடி நெல்கொள்முதலை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பெரும்பாலான இடத்துல தொடங்காமல் இருக்குது. குறிப்பாக திருக்கோவிலை தாலுக்காவை பொறுத்த வரைக்கும் சுந்தரபாண்டியம், சாட்டியகுடி, வலிவலம், திருக்கவலை இந்த பகுதி பூராவே கிட்டத்தட்ட அறுவடை தொடங்கிட்டாங்க. இப்போ தற்சமயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 176 டிபிசி திறக்கிறதா மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நிரந்தர ஒரு சில இடத்துல தாலுக்காவுக்கு 3 நாள் திறந்தால் தான் இந்த அறுவடை பண்ண நெல்லுகளை போட முடியும். சென்னை திரிசூலம் அருகே கட்டட வேலை செய்து வந்த வடமாநில இளைஞர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தார். திரிசூலம் பெரியார் நகர் மெயின் ரோடு போலீஸ் பூத் அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த இன்சார் ஆலம் என்பவர் ஷங்கர் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தின் 2வது மாடியில் நேற்று கட்டட வேலைக்கு ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரது கணுக்காலிற்கு மேலே துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தார். உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது காலில் இருந்து அகற்றப்பட்ட துப்பாக்கி குண்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விசாரணையில் மீனம்பாக்கம் மலைப்பகுதியில் துப்பாக்கி சூடுதளத்தில் சிஐஎஸ்எஃப் போலீசார் பயிற்சி செய்தபோது குண்டுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்லாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையிலிருந்து வழி தவறி ஊருக்குள் வந்த புள்ளிமானை நாய்கள் கடித்ததால் அதற்கு காயம் ஏற்பட்டது. 3 வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் புள்ளிமான் ஆச்சாள்புரம் கொடிவேலிக்கு வந்துள்ளது. அங்கு நாய்கள் துரத்தி கடித்ததில் அந்த மான் காயமடைந்து ஒரு வீட்டினுள் புகுந்தது. அதை பார்த்த அப்பகுதி மக்கள் நாய்களை விரட்டிவிட்டு மானை வீட்டுக்குள்ளேயே வைத்து பாதுகாத்தனர். பின்னர் இது குறித்த தகவலின் பேரில் சீர்காழி வனச்சரக அலுவலர் ஜோசப் டேனியல் தலைமையிலான வனத்துறையினர் விரைந்து சென்று மானை மீட்டனர். அதற்கு உரிய சிகிச்சை அளித்த பின்னர் கோடியக்கரை காப்புக்காட்டில் மானை விடுவதற்கான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர்.